வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தோட ஆண்டு விழாவையும் பொதுக்குழு கூட்டத்தையும் ஒன்னா நடத்துறதுக்கு தலைவர் விஜய் பிளான் போட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு பொதுக்குழு கூட்டத்தையும் முதலாம் ஆண்டு விழாவையும் தனித்தனியா நடத்த போறதா அறிவிச்சிருக்கிறாரு. வாங்க தளபதி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் முதல் வருஷத்தை கடந்து 2வது வருஷத்துல வெற்றிகரமா அடியெடுத்து வச்சிருக்கு. இந்த சமயத்துலதான் தளபதி 5 கட்டங்களா தாவேகா நிர்வாகிகள் பட்டியல அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததா தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் ஆண்டு விழாவையும் கட்சி பொதுக்குழு கூட்டத்தையும் ஒன்னா நடத்துறதுக்கு இடத்த தேர்வு செய்யற பொறுப்பை கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் சில முக்கிய நிர்வாகிகள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாரு தலைவர் விஜய். அவங்களும் பொதுக்குழு நடத்துறதுக்கு தேவையான இடத்த தேர்வு செய்யற வேலையில தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறதுக்கு தேவையான இடத்த தேர்வு செய்யறதுல ஒரு சில காரணங்களால சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி சம்பந்தமான வேலைகள்னாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். இப்பவும் அதே மாதிரி பொதுக்குழு நடத்துறதுக்கு வேற விதமான ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதனால பொதுக்குழு கூட்டத்தையும் முதலாம் ஆண்டு விழாவையும் தனித்தனியா நடத்துறதுக்கு தளபதி முடிவு செஞ்சிருக்காரு. தாவேகா முதலாம் ஆண்டு விழாவை வர 26ஆம் தேதி நடத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறாரு தளபதி. அதுக்கு அடுத்ததா கட்சியோட கீழ்மட்ட நிர்வாகிகள் நியமனம் முடிஞ்சதும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துற ஐடியாவில் இருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் ஆண்டு விழாவையும் பொதுக்குழு கூட்டத்தையும் பிரம்மாண்டமா நடத்துற ஐடியாவில் இருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.